குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப கோவமா வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்ல நடக்கிற விஷயம் தான் சொல்றேன் நானு. பொம்பள புள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட சேஃப்டியே இல்லைங்க. பெரிய பொண்ணுங்கிட்ட போய் தப்பா நடந்துக்கிறாங்கன்னா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2 வயசு குழந்தை என்னங்க பண்ணுச்சு? அந்த குழந்தைங்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு, அதுங்கள வந்து சாவடிச்சு, துண்டு துண்டா வெட்டி, அதெல்லாம் நினைக்கும்போதே எனக்கு வந்து அவ்ளோ ஆத்திரம் வருது எனக்கு. நமக்கே இவ்ளோ கஷ்டமா இருக்கே, அந்த குழந்தைய பெத்த அப்பா, அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அவங்களால இதுலேருந்து வெளிய வர முடியுமா? கடைசி வரைக்கும் அவங்க நிம்மதி இருக்குமா? அதாவது சட்டம் வந்து கடுமையானா மட்டும் தாங்க குற்றங்கள் குறையும். இப்ப வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, பனிஷ்மென்ட் வந்து ரொம்ப சிவியரா இருக்கும். ஒண்ணு வந்து சுட்டு சாவடிச்சுருவாங்க. இல்ல தூக்குல போட்டுருவாங்க. இல்ல கல்லுல அடிச்சு சாவடிச்சுருவாங்க. இப்ப இந்த கேரளால பார்த்தீங்கன்னா கூட, அங்கலாம் வந்து சட்டம் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து அங்க அதிகமா குற்றம் நடக்கிறது கிடையாது. உடனே உடனே பனிஷ்மென்ட். பட் நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னாக்கா, காசு இருக்கிறவன் ஈஸியா லஞ்சம் குடுத்துட்டு வெளிய வந்துடுறாங்க. ஜாமீன் என்ற பேர்ல வெளிய வந்துடுறாங்க. தப்பு பண்ணவன் ஜாலியா இருக்கான். ஆனா வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. அந்த திருச்சி ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, அங்க. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா 2 பாப்பா வந்து ஒரு பையன் கூட போயிருக்காங்க. 14 வயசு தான் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணையும் வந்து சீரழிச்சு நைட்டு ஃபுல்லா சொல்லவே எதுவும் முடியலங்க. பொம்பள புள்ள பெத்தவங்கலாம் தினம் தினம் பயந்து பயந்துட்டா இருக்க முடியும்? என்ன பண்றது? பப்ளிக்கான நம்மளே வந்து அந்த மாரி நாய்ங்கள சாவடிச்சிடணும். நம்ம மேல எந்த ஒரு கேஸும் போடாம இருந்தாலே போதும். நம்ம பார்த்துக்கலாம். ப்ளீஸுங்க. பொம்பள புள்ள பெத்தவங்க வந்து தயவு செஞ்சு நம்ம பசங்ககிட்ட நம்ம தான் சொல்லி வளர்க்கணும்னு நெனைக்கிறேன் இதுக்கப்புறம். ரொம்ப பாதுகாப்பா இருங்க. முன்ன பின்ன தெரியாதுன்னு சுத்தமா பேசாதீங்க. அப்படின்னு சொல்லி. தயவு செஞ்சு நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப ரோட்ல நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒரு பொண்ண ஒருத்தன் வந்து தப்பா நடந்துக்கிறான் அப்படின்னா, நம்ம போய் கேட்கணும். நம்ம வீட்டு பொண்ணா நெனச்சு நம்ம போய் ஃபர்ஸ்ட்டு அங்க நிக்கணும். அப்படி பண்ணாலே அந்த மாரி பசங்களுக்கு பயம் வரும். எந்த பொண்ணு மேலயும் கைய வைக்கக்கூடாது. கைய வச்சாலே நம்மள ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்ற பயம் வரணும். ஸோ தயவு செஞ்சு எந்த ஒரு பொண்ணுக்கோ, எந்த ஒரு குழந்தைக்கோ ஒரு தப்பு நடந்ததுன்னா, நம்ம போய் நிப்போம். நம்ம போய் கேட்போம். நம்ம ஒண்ணா சேர்ந்தாலே மத்தவங்க பயப்படுவாங்க. ஏன்னா நம்ம வந்து சட்டத்த நம்பிட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு ஒரு பொம்பள புள்ளன்றது ஒரு பெரிய வம்சம்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஆணிவேர் மாரி. பொம்பள புள்ளைங்கலாம் வந்து நம்ம எவ்வளோ ஒரு ஆசையா, அது ஒரு வீட்டுக்கே வந்து ஒரு தெய்வம் மாரி பார்ப்பாங்க. பட்டு இந்த மாரி நாய்ங்களால சொல்ல முடியலங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு எந்த ஒரு குழந்தைக்கோ, இல்ல பொம்பள புள்ளைக்கோ தப்பு நடந்தா நம்ம போய் கேட்கணும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.